அப்பா தமிழ்ச்செல்வா, அம்மா என்னப்பா என்னுடைய உன் அப்பா அப்பாவை தேடி நான் இருக்க காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்கிறேன். என்ன காரணம்? என்னுடைய அப்பா எங்கம்மா? தமிழ்ச்செல்வா, உன் தந்தை இப்போது சென்று விட்டார். நாடு நகரம் வருவதற்கு சில மாதம் ஆகும். என்ன நகரவளம் சென்றிருக்கிறாரா? என்னுடைய தந்தையை பார்த்து இப்போது நான் அவரிடத்தில் ஒரு முக்கியமான விஷயம் பேசுறேன். எங்கம்மா? என்ன உன் தந்தை பார்க்கணும்? ஆமா. உன் தந்தை முக்கியமான விஷயம் பேச போறியா? உண்மைதான். தமிழ்ச்செல்வா, அந்த முக்கியமான விஷயம் என்கிட்ட சொல்லக்கூடாதா? அம்மா, என் தந்தை இடத்தில் தான் அந்த முக்கியமான விஷயத்தை சொல்லுவேன். உன்னிடத்தில் சொல்ல வேண்டியது அவசியம் கிடையாது. தந்தை எனக்கு சொல்லுமா? என்ன உங்க அப்பாட்ட தான் சொல்லுவேன், என்கிட்ட சொல்ல மாட்டீங்க? ஆமா. தமிழ்ச்செல்வா, அந்த முக்கியமான விஷயம் உங்க அப்பாட்ட சொல்லுப்பா, என்கிட்ட சொல்லு. விருப்பல நானும் கேட்க தயார் இல்ல. அதெல்லாம் போனா போகட்டும். தமிழ்ச்செல்வா, நான் உன்னிடத்து ஒண்ணு கேட்க போறேன். நீ இல்லன்னு மறுத்து பேசவே கூடாது. என்னம்மா கேட்க போற? கேட்ட பிறகு இல்லன்னு சொல்லக்கூடாது. அம்மா, நான் என்னுடைய தாய், நான் யார்? உன்னுடைய மகன். நீ எதை கேட்டாலும் தாராளமா இல்லை என்று நான் தருகிறேன். அப்படியா? தாராளமா இருக்கலாம். ராஜா, கேளுங்களம்மா. கேட்கட்டாப்பா? தமிழ்ச்செல்வா, அம்மா. உனக்கு எப்போது நான் அன்று நீதிமன்றத்தை பார்த்தேனோ அப்போது என் மனசை நான் உங்களை என்ன வார்த்தை உரைக்கின்றீர்களம்மா? உன்னை போன்ற பெண்கள் அல்லவா பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். கேவலமாக நினைப்பார்கள். யார் பெண் அம்மா என்ற வார்த்தையை கொச்சப்படுத்தி பேசுகிறாய் என் தாயே. இந்த வார்த்தை விட்டுட்டு மாறி ஏதாவது கேள, உனக்கு நான் தாராளமாக தருகின்றேன். வாய போடுறா. அம்மா, ஏண்டா நான் உனக்கு அம்மாவா? நீ எனக்கு மகனா? போட பைத்தியக்காரா, உன்னை 10 மாசம் நானா சொந்தத்தை பெத்தேன். என் வயிற்று வெட்டி எடுத்தாங்க. போடா வாடா கட்டு முச்சு முத்தம் போறேன்னா பேசுற பைத்தியக்காரன். போத நிறுத்துங்களம்மா. உன் வயிற்றில் 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்தா நான் பிள்ளையா? பெற்றெடுக்காவிட்டால் பிள்ளை கிடையாதா? இரண்டுமே ஒன்றுதானம்மா. நான் சொல்வதை கேட்க வேண்டும். இன்னொரு வார்த்தை இந்த வார்த்தை. அம்மா, கோபம் வந்து விட்டது. தமிழ்ச்செல்வா, அம்மா, நீ என்னதான் ஒரு தளம், என் மனம் ஒரு காலம் மாறவே மாறாது. என்னை கட்டி பிடிக்கிற முத்தம் கொடுக்கிற. என்னடா சொல்ற? சத்தியமா முடியவே முடியாதம்மா. முடியாதா? அம்மா, வரவே மாட்டேன். எனக்கு உனிதான கட்டி கொடுத்த. என் தங்கையோட நீ உல்லாசமா இருப்பேன்னு பார்த்தனே. அப்படின்னா கோட்டை விட்டு நிக்கிறிய. நான் கோட்டை விட்டேன். நாடு நாட்டு மக்களை பார்க்க நீ போற. ஆனா உன் புள்ள என்ன பண்ற தெரியுமா? என் மகன் செய்வான். என்னுடைய நாவினால எப்படி சொல்லுவேன்? அப்படின்னா என் வாயால சொல்ல மாட்டேன், நேரா காட்டுறேன்.
என்று சொல்வதற்கே வெட்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன். அப்பா அப்பா, பெற்ற மகள் என்று பாராமல் சாட்டை கொண்டு வேட்டையாடுகிறாய். எங்கிருந்தோ ஓடி வந்தவள், அவள் நல்லவளே கிடையாது. அப்பா, உன்னுடைய மகன் சொல்வதை கேளுங்கள் அப்பா. நல்லவள் கிடையாது, அவள் ஒரு தாசி, ஒரு வேசி. உன் மீது ஆணையிட்டு ஆமா போட்டவங்க நான் சொன்னது கேட்டியா? கேட்டா இந்த வயசான காலத்துல அவரை தலைமையில வச்சு சத்தி வைக்கிறானே, எதுனா ஒண்ணு ஆகி போச்சுன்னா இந்த தாய் நான் அத்துப்பட்ட மூல முண்டியாகணுமா? கடுவு படுத்து பொறிங்க அப்படியே மூலிலேயே எல்லா சபை பார்த்து உன் மக என்ன தேடி வந்தாவுக்குள்ள வந்து பேரழகி பேரழகி சொன்ன பேர வேண்டியதான். ஆமா, ஒரு நாளைக்கு 3 மசாலா பேர் வைக்கணும். ஒண்ணு மேல பேரு பேரழகி உனக்கு எப்போ அந்த நீதிமன்றத்தை பார்த்துடும் மனசோட பறி குத்துட்டானா கட்டி குத்து முத்தம் கேட்டான். இந்த வாக்கு சொன்னது ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டான். நான் எவ்வளவு புத்திமதி சொன்னேன். தமிழ்ச்செல்வா நீ யாரு? என் மகே உனக்கு நான் யாரு? சிறிய தாய் என்னை பத்தி வாக்கு கேட்கலாம்னு சொன்னேன். எவ்வளவோ சொன்னேன், என் பேச்சு கேட்கல. அப்படியா அத்தா, நீ மட்டும் நேரம் மட்டும் வச்சிருந்த என் கற்பனை கேளுங்களப்பா, நான் சொன்ன வார்த்தை கேளுங்க. சத்தியமாக சொல்லுகிறேன், அவள் ஒரு பச்சை செவடியா பார்த்து